இந்தியன் ஆயில் கார்பரேஷனில் இருந்து அப்ரெண்டிஸ் நோட்டிஃபிகேஷன், அதுவும் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்லேயே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு ஸ்டேட்டில் என்னென்ன ட்ரேடுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கலுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து டெலிகம்யூனிகேஷன் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், அசிஸ்டன்ட் ஹியூமன் ரிசோர்ஸ், அக்கௌண்ட்ஸ், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், டொமஸ்டிக் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர். ஸோ இந்த டிசிப்ளைனில் உங்களுக்கு வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அந்தந்த டிசிப்ளைனில் அதாவது டோட்டலாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, கேட்டகிரி வைஸ் வேக்கன்சி என்ன, எல்லாமே தெளிவாக இந்த பிடிஎஃப்பில் இருக்கும். ஸோ இந்த பிடிஎஃப் டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். டெலகிராம் சேனலில் டவுன்லோட் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், சரிங்களா? டெலகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கணும் அதை டீட்டெயிலாக பார்க்கலாம். டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ் மெக்கானிக்கல், அதாவது டிப்ளமோ முடித்தவங்க, சரிங்களா? டிப்ளமோ சில பேர் 12th முடிச்சிட்டும் டைரெக்டாக லேட்டரல் என்ட்ரி ஜாயின் பண்ணியிருப்பாங்க. லேட்டரல் என்ட்ரி அப்படின்னா டைரெக்டாக செகண்ட் இயர் டிப்ளமோ, அதை தான் வந்து லேட்டரல் என்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் 12th முடிச்சுட்டு டைரெக்டாக டிப்ளமோ செகண்ட் இயர் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. சில பேர் ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டேரெக்டாக டிப்ளமோ செகண்ட் இயர் ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அவங்களும் வந்து அப்ளை பண்ணலாம். ஃபுல் டைமாக படித்தவங்க மட்டும்தான் அப்ளை, ஆனால் ஃபுல் டைம் ரெகுலர் மோடில் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். லேட்ரல் என்ட்ரி ஆல்சோ எலிஜிபிள், 3 years டிப்ளமோ ஆல்சோ எலிஜிபிள். அதாவது 2 year டிப்ளமோ படிச்சிருந்தாலும் ஓகே, 3 year டிப்ளமோ படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஆனால் ரெகுலர் ஃபுல் டைம் மோடில் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல் டிசிப்ளைனில். இப்போ லேட்ரல் என்ட்ரி அப்படின்னா உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா? 12th ஆர் ஐடிஐ முடிச்சுட்டு டேரெக்டாக டிப்ளமோ செகண்ட் இயர் ஜாயின் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் லேட்ரல் என்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் லேட்ரல் என்ட்ரியாக இருந்தாலும் ஃபுல் டைம் மோடில் வந்து படிச்சிருக்கணும், ஓகேங்களா? ஸோ ஓகே, அடுத்து டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ் எலக்ட்ரிக்கல், இதுவும் சேம் தான். எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், EEE படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணலாம். அடுத்து டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ் டெலிகம்யூனிகேஷன் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட், இதில் நிறைய டிசிப்ளின் இருக்குது. டெலிகம்யூனிகேஷன் சம்மந்தமாக எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ரேடியோ கம்யூனிகேஷன். ஸோ இது ரிலேட்டடாக நீங்கள் 3 year டிப்ளமோ ஆர் லேட்ரல் என்ட்ரியில் டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ட்ரேட் அப்ரெண்டிஸ், அசிஸ்டண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது அசிஸ்டண்ட் ஹெச்ஆர். இதுக்கு ஃபுல் டைம் பேச்சுலர் டிகிரி கிராஜுவேஷன், அதாவது ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருக்கணும் ஃபுல் டைம் மோடில். கரஸ்பாண்டன்ஸ் பார்ட் டைம் மோடில் படிச்சிருந்தா எலிஜிபிள் இல்லை. அசிஸ்டண்ட் ஹெச்ஆர், அதுதான் அசிஸ்டண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபுல் டைம் பேச்சுலர் டிகிரி ஏதாவது ஒரு டிசிப்ளைனில் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணலாம். ஸோ அடுத்து பாருங்கள், அக்கௌண்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கும் அதே தான், பிகாம் முடிச்சிருக்கணும், பேச்சுலர்ஸ் டிகிரி, கிராஜுவேஷன் இன் காமர்ஸ், பிகாம் படிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், இதுக்கு நீங்கள் 12th பாஸ், அதாவது இதை பிலோ கிராஜுவேட் அப்படின்னு சொல்லுவாங்க. 12th பாஸ் பண்ணியிருந்தால் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி டொமஸ்டிக் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், இதுவும் சேம் தான். 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அடுத்து ஏஜ், மினிமம் 18, குறைஞ்சது 18 வயசு இருக்கணும். 18லேருந்து 24 வயதுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ரெண்டிஸ் டியூரேஷன் எப்போவுமே 12 month தான், அதாவது 1 வருஷம். ஸ்டைஃபண்ட் வந்து ஒரு 8,000 இருக்கும். இப்போ வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ்க்கு, சரிங்களா? இப்போ 24, அதாவது 18லேருந்து 24 வயசுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இல்லை. 24க்கு மேலே ஏஜ் பார் ஆகிட்டாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது வந்து யாருக்கு அப்படின்னா SC ST OBCக்கு மட்டும். SC STக்கு 5 years இருக்குது ஏஜ் ரிலாக்ஸேஷன், அதே மாதிரி OBCக்கு 3 years. ஸோ எனக்கு 24க்கு மேலே ஏஜ் பார் ஆகிடுச்சு அப்படின்னா OBCக்கு 3 years கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 27 வரையும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி SC STக்கு 5 years கொடுத்துருக்காங்க, நீங்கள் 29 வரையும் அப்ளை பண்ணலாம். யூஆர் பொது பிரிவினர், ஜென்ரல் கேட்டகிரி, அன்ரிசர்வ்டு கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா 24 ஏஜுக்குள்ளே இருந்தால் தான் அப்ளை பண்ண முடியும். ஜென்ரலுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இல்லை, ஜென்ரல் கேட்டகிரிக்கு, சரிங்களா? செலெக்ஷன் மெத்தட் வந்து டைரக்ட் செலெக்ஷன் தான், எந்த ஒரு எக்ஸாமும் இல்லை, எந்த ஒரு இன்டர்வியூவும் இல்லை. இங்கே பாருங்கள், தெர் ஷல் பி நோ ரிட்டன் டெஸ்ட், நோ பர்சனல் இன்டர்வியூ, எல்லாமே வந்து டைரக்டு தான். இங்கே டிப்ளமோ மார்க்கை வேஸ்ட் பண்ணி டைரெக்டாக செலக்ட் பண்ணுறாங்க. சரி, இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா இங்கே பாருங்கள்,
apprenticeshipindia.government.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு அப்ரெண்டிஸ் ப்ரொஃபைலில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிடணும். ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு பிரிண்ட் எடுத்துக்கோங்க. அடுத்து அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். நீங்கள் ஐடிஐ கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான வெப்சைட் அதான் நீங்கள் பாருங்கள், ட்ரேட் அப்ரெண்டிஸ், இந்த டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், டொமஸ்டிக் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், இதுக்கெல்லாம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டில் போய்ட்டு உங்கள் அப்ரெண்டிஸ் ப்ரொஃபைலை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். இதுவே நீங்கள் டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், டெலிகம்யூனிகேஷன், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இதுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா nats.education.government.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு உங்கள் அப்ரெண்டிஸ் ப்ரொஃபைலில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். இதுவே ட்ரேட் அப்ரெண்டிஸ், அசிஸ்டண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் அக்கௌண்டன்ட் இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா nats.education.government.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். சரிங்களா? அது போஸ்டிங்கை பொறுத்து அதுக்கான வெப்சைட் கொடுத்துட்டாங்க. ஸோ எல்லாத்துக்குமே காமன் தான். நீங்கள் அந்த டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு மட்டும் இந்த வெப்சைட் மாறும். ஏன் அப்படின்னா அது பிலோ கிராஜுவேட் லெவலில் வருது. டிப்ளமோ டிகிரி எல்லாமே nats.education.government.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ரெண்டிஸ் ப்ரொஃபைலை ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க. இதுவே நீங்கள் ஐடிஐ, அடுத்து 12 அந்த மாதிரி கேட்டகிரி, 12th அந்த மாதிரி கேட்டகிரியில் வரீங்க அப்படின்னா apprenticeshipindia.government.in அந்த வெப்சைட்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பிலோ கிராஜுவேட்டுக்கு தனி வெப்சைட் இருக்குது, டிப்ளமோ கிராஜுவேட்டுக்கு தனி வெப்சைட் இருக்குது. அதை பார்த்து கரெக்டாக ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். அதே மாதிரி ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணுறப்ப கண்டிப்பாக அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கோடு, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கோடு வந்து கேட்பாங்க, ரீஜன் கோடு கேட்பாங்க. இப்போ நம்ம சதர்ன் ரீஜனுக்கான எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஐடி கொடுத்துட்டாங்க, அதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது அந்த வெப்சைட்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ அப்ரெண்டிஸ் ப்ரொஃபைலில் இந்த வெப்சைட்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அடுத்து அஃபிஷியல் இந்தியன் ஆயில் வெப்சைட்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். February 10லேருந்து March 3 வரை டைம் இருக்குது. இந்த plaps.indianoilpipelines.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளை பண்ணிடணும் ஆன்லைனில். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி இந்த வெப்சைட்டில் அப்ரெண்டிஸ் ப்ரொஃபைலை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இந்தியன் ஆயில் வெப்சைட்டில் போய்ட்டு February 10லேருந்து March 3க்குள்ளே அப்ளை பண்ணி அப்ளிகேஷனை நீங்கள் பிரிண்ட் எடுத்துடணும். ஓகேங்களா? சரி, இதை தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, ரிப்ளை பண்ணுறேன். இல்லை வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் எடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் எல்லாம் கிடையாது. சரிங்களா? ஜஸ்ட்டு நீங்கள் அப்ரெண்டிஸ் ப்ரொஃபைலை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இந்தியன் ஆயில் வெப்சைட்டில் அப்ளை பண்ணி டைரெக்டாக பிரிண்ட் எடுத்துக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கெல்லாம் ஃபீஸ் எதுவுமே இல்லை. அதே மாதிரி ஏதாவது ஒரு ட்ரேடுக்கு மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஒரு ட்ரேடுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணணும். ஏதாவது ஒரு ரீஜனில் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். சதர்ன் ரீஜனில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதில் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், இந்த ட்ரிபிள் இந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா? இப்போ மெக்கானிக்கல் அப்படின்னா மெக்கானிக்கலுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ உங்கள் சம்மந்தப்பட்ட ட்ரேடுக்கு மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். 2 ட்ரேடுக்கும் ஒரேடியாக அப்ளை பண்ண முடியாது. அதை தான் சொல்கிறாங்க.